அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 பேர் படுகொலை என வரும் செய்திகளால் அதிர்ச்சியடைந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 படுகொலைகள் செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் சட்ட ஒழுங்கை பேணி காக்க இனியாவது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வரை வலியுறுத்துவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், தினமும் தலைப்பு செய்திகளை அலங்கரிக்கும் அளவிற்கு கொலைகளை மிக இயல்பாக்கியதே திமுக அரசின் 3 ஆண்டு சாதனை என்றும், வெளிநாட்டில் அமர்ந்தவாறே கோப்புகளில் கையெழுத்து இடுவது போல் போட்டோஷூட் நடத்திய திமுக முதல்வர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு முறையாவது கேட்டறிந்தாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தனது பிரதான பணிகளையே மறந்துவிட்டு வாக்களித்த மக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இன்றி தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை கடந்த 3 ஆண்டுகளாக பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கும் திமுக முதல்வருக்கு கடும் கண்டனம் என்றும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் சீரழியும் சட்ட ஒழுங்கை இனியாவது பேணி காக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வரை வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.